இந்த ஐயனார் துணை சீரியல்ல சேரனுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நின்னுச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டால இந்த கல்யாணம் ஏன் நின்னுதுன்ற காரணத்தை கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா சந்தா அவங்க அப்பா நாளைக்கு வந்து வீட்டுல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அனுப்பி விட்டுறாரு. சந்தா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. நான் வந்து உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு அதோட அவங்க எல்லாருமே ரூம் வந்துடுறாங்க. அவங்க தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து ஏன்னா எங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணி நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. ஆனா அவருக்கு உண்மையாவே என்ன காரணம் எதனால கல்யாணம் நின்னுதுன்றதே அவருக்கு தெரியல. அது தெரியாத அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு நிலா சொல்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஏன் அவர் நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே இல்ல நிலா பாரு அண்ணன் எப்படி பண்ணிட்டு இருக்கு என்ன நடந்ததுனே தெரியாம அண்ணன் ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சுட்டு கூட அவருக்கு புரியல. அப்புறம் நிலாக்கு டவுட் வருது அண்ணன் உங்களுக்கு உண்மையா புரியல அப்படின்னு இல்லப்பா புரியல அப்படின்னு. அப்புறம் நிலா சொல்றாங்க அண்ணன் சந்தா பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. என்னது பிரெக்னெண்டா எப்படிப்பா பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வந்து சதா விட்டு கொடுக்கலாம் அவரு அங்க இருந்து தனியா வந்து யோசிக்கிறாரு இவே எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. நைட்லயும் அவருக்கு தூக்கம் வரல. எல்லாருமே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவருக்கு வந்து தூக்கம் வரல. அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. மறுநாள் காலையில் ஆடுது சந்தா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லாருமே ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேரன் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட அந்த சீன் தான் காட்டிருக்காங்க. சந்தா வீட்டுக்கு போன சீன் காட்டல. சோ வந்து நிலா வந்து கேக்குறாங்க என்ன சரி ஏன்னா சோகமாவே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லப்பா ஒண்ணும் இல்ல சும்மா காத்தவங்க தான் நின்று இருக்கேன் அப்படின்னு. சரி நான் போய் பார்க்கலாம் சந்தாவை கவலைப்படாதீங்க சந்தா எப்படி நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே யோசனையாவே இருக்கு. அவர் சந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்காரு. சந்தா வீட்டுல போயிட்ட பிறகு சந்தா கிட்ட கேட்பாரு என்ன ஆச்சு அப்படி சொன்ன அப்படின்னு. கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ ட்விஸ்ட் நடக்க போது பெருசா சந்தா எப்படி சேரனோட ஜோடி சேர மாட்டாங்க கார்த்திகா தான் சேருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வானதி வந்து அந்த டாக்டர் கூடயும் கார்த்திகாக்கு வந்து பாண்டியும் ஜோடி சேர்ற மாதிரி காட்டுவாங்களோ ஐயனார் துறையில அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.